போகி பொங்கலன்றே வீட்டை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை நீக்க வேண்டும். பொங்கலன்று அசுத்தத்துடனும் பழைய பொருட்களை கொண்டும் இருத்தல் கூடாது. சண்டையிடுதல் அல்லது வாக்குவாதம் இது நன்றி தெரிவிக்கும் மகிழ்ச்சியான திருநாள். எனவே வீட்டில் சண்டைகள், தேவையற்ற விவாதங்கள், கோபப்படுதல் போன்றவற்றை தவிர்ப்பது அவசியம். இந்த நாளில் சூரியனை வழிபட்டு பொங்கல் வைக்கும்போது சோம்பலுடன் இருப்பதற்கு பதிலாக சுறுசுறுப்பாக இருப்பது நல்லது. நன்றி தெரிவிக்கும் பண்டிகை என்பதால் பொறாமை, வெறுப்பு போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து மனதை நேர்மறையாக வைத்திருக்க வேண்டும். பொங்கலை சூரியனுக்கு படைக்காமல் உண்பது, சமைத்த பொங்கலை முதலில் சூரிய பகவானுக்கு படைத்து அதன் பின்னரே உண்ண வேண்டும். பால் பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ வேண்டும். பால் பொங்குவது செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே கவனக்குறைவாக இருத்தல் கூடாது. போகி பொங்கல் அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கொள்கையின்படி பழைய பொருட்களை எரித்து புதிய தொடக்கத்தை வரவேற்பது அவசியம். எனவே பழைய பொருட்களை தேக்கி வைப்பது கூடாது.